வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இன்னைக்கு 22/1/2024 எவ்வளோ புனிதமான நாள். ஆன்மீக அன்பர்கள் எல்லோருமே சந்தோஷப்பட வேண்டிய நாள். பக்தி பரவசத்தோட கைகூப்பி நிற்க வேண்டிய நாள். இன்னைக்கு தான் அயோத்தியாவில் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நடக்க போகுது. ஆன்மீக அன்பர்கள் எல்லோருமே சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நாள். இந்த நாள்ல இன்னொரு விஷயம் கூட, நான் இந்த தெரிஞ்சதை சொல்றேன் எபிசோட்ஸ் போட்டுட்டு இருக்கேன்ல, அந்த பதிவோட 50வது எபிசோடு இது. இந்த பிராண பிரதிஷ்டை நடக்கும் போது இந்த 50வது எபிசோடும் கோயின்சைடா இருந்து நிஜமாவே நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். சப்ப மேட்டர் அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஒரு 25 எபிசோடு வரையும் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அன்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இல்லை நீ கொஞ்சம் பேரை மாத்தேன், சப்ப மேட்டர் வேண்டாம், பேரை மாத்து அப்படின்னாங்க. சரின்னு தெரிஞ்சதை சொல்றேன்னு மாத்திட்டு 26வது எபிசோட்லேருந்து ஆரம்பிச்சேன். இப்போ 50வது எபிசோட்ல வந்து நிற்கிறேன். மறுபடியும் மேல மேல எபிசோட் போடணும். அதுக்கு உங்க ஆதரவு அவசியம் தேவை. ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் ராமரை பத்தி. அதாவது ராமர் எந்த தருணத்திலையும் எதிரியா இருந்தாலும் சரி, திறமை எங்க இருந்தாலும் உடனே அதை ஸ்வீகாரம் பண்ணிப்பார் அப்படின்னு. அதாவது ராவணனுடைய கடைசி காலத்திலையும் லக்ஷ்மணன் அனுப்பிச்சு இந்த அரசாளக்கூடிய திறமை என்ன, அதுக்கு என்னென்ன ரகசியங்கள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தார். அது சம்பந்தமா தான் இன்னைக்கு ஒரு பதிவு இப்போ ரீசெண்டா படிச்சேன். நான் இந்த பதிவுல இருக்கிற சம்பவம் உண்மையிலேயே நடந்துதா, இந்த ராமாயணத்துல இருக்கா அப்படின்லாம் எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு தெரியாது. ஆனா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுது. இது நான் இதுவரை கேள்விப்படாததா வேற இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது கதையாகவும் இருக்கலாம், இல்லை நிஜமாவே நடந்ததாகவும் இருக்கலாம். அது ராமாயணத்துல வந்து ராவணன் சீதைய கடத்திட்டு போயாச்சு லங்கைக்கு. இப்போ சுக்ரீவனுடைய வானரப்படையோட ராமர் லங்கைக்கு போகணும், அதுக்கு பாலம் கட்டணும். பாலம் கட்ட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ராமர் என்ன சொல்றாரு, இல்ல இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிவபூஜை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே ஜாம்பவான் சொல்றாரு, சிவபூஜை பண்ணலாம், ஆனா இது போல விஷயங்களுக்கு சிவபூஜை பண்ணும்போது ரொம்ப நேர்த்தியா பண்ணணும். சாதாரணமா பூஜை பண்ற மாதிரி பண்ணக்கூடாது, ரொம்ப நேர்த்தியா பண்ணணும். அதுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆள் தான் இருக்கணும். அதாவது வேதங்கள் கற்றறிஞ்ச ஆளு, இது போல பூஜைகள் நேர்த்தியா பண்ண தெரிஞ்ச ஆளு தான் பண்ண முடியும். அப்படி பண்ணினா தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. உடனே ராமர் சொல்றாரு, அதனால என்ன, பக்கத்துல யார் நேர்த்தியா பண்ணக்கூடிய ஆள் யார் இருந்தாலும் உடனே கூட்டிட்டு வாங்க, பண்ணிடலாமே அப்படிங்கிறார். அதுக்கு ஜாம்பவான் சொல்றாரு, இது போல பூஜைகள், இது போல விஷயத்துக்கு இது போல நேர்த்தியா பண்ணக்கூடிய பூஜை, அந்த பூஜையை பண்ணக்கூடியதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். அது வேற யாரும் இல்லை, ராவணன் தான் அப்படிங்கிறார். இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி. என்னடா இது, ராவணனுக்கு எதிராக தான் போரே நடக்க போறது, லங்கைக்கு போறதுக்கு தான் இந்த பாலமே கட்ட போறது. அது எப்படி ராவணன் வந்து இந்த பாலம் அமைக்கிறதுக்கு பூஜை பண்ணுவான் அப்படிங்கிற உடனே ராமன் அதை பத்திலாம் யோசிக்கவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, அனுமாரை கூப்பிடுறாரு. அனுமாரை கூப்பிட்டு, நீ நேர போ, லங்கைக்கு போ, ராவணன் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு, இது போல பாலம் அமைக்கணும், பாலம் அமைக்கிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணணும், சிவ பூஜை பண்ணணும், அதுக்கு நீ தான் சரியான ஆளு, உடனே கையோட கொண்டு வந்துடும் ராவணன் அப்படிங்கிறார். உடனே அனுமாரும் போறார். அனுமார் போயிட்டு லங்கையில லேண்ட் ஆன உடனே அங்க இருக்கிற அந்த ராட்சச படம் இருக்குல்ல, அவ ஹனுமாரை சூழ்ந்துக்கிறாங்க. உடனே அனுமார் சொல்ற, இது பார், உங்க கூட வந்து ஃபைட் பண்றதுக்கு நான் வரல, போராட நான் வரல, ராமர் உங்க ராஜா ராவணன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு, அதை சொல்லறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவங்க வழி விட்டுடுறாங்க. ஹனுமார் நேர ராவணன் கிட்ட போறாரு. ராவணன் வந்து ஹனுமாரை பார்த்த உடனே, என்ன விஷயம் அப்படின்னு உடனே, இது போல வந்து பாலம் கட்டணும், இங்க லங்கைக்கு வர்றதுக்கு பாலம் கட்டணும், அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி சிவ பூஜை பண்ணணும்னு ராமர் விரும்புறார், அதுக்கு நீங்க தான் சரியான ஆள் அப்படின்னு ஜாம்பவான் சொல்லிட்டார், அதனால ராமர் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு. இதை கேட்ட உடனே இந்த ராவணன் சபையில இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே அதிர்ச்சி மட்டும் இல்ல, ஒரு கோபம். இதுல ஏதோ சூது இருக்கு, ராமர் ஏதோ சூது பண்ணிருக்காரு, நீங்க தயவு செஞ்சு இது போகாதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. ராவணன் எதுவும் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்காரு. மறுபடியும் சபையில இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, தயவு செஞ்சு போகாதீங்கன்னு. ஆனா ராவணன் கடைசியில் சொல்றாரு, இல்ல என்னுடைய சிவபக்தி பெருமையை தெரிஞ்ச ராமன் என்னை கூப்பிடுறாரு, நான் அங்கே போய் தான் ஆனோம், சிவ பூஜைக்கு கூப்பிடும் போது நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, நான் போய் தான் ஆனோம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமார் கூட ராவணனும் போயிடுறாரு. நேரம் வந்து இங்கே லேண்ட் ஆகிறாங்க.
ராமர் கேட்குறார், இந்த போல பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, நான் நிவர்த்தி பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். ராவணன் இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு, எல்லாம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் இருக்குது அப்படிங்கிறார். ராமன் கேட்குறார், என்ன குறை அப்படின்னு. இல்லை, இது போல் திருமணமானவங்க தம்பதி சமேதராக தான் அந்த பூஜை பண்ணணும். பூஜை பண்ணும்போது பாரியாலும் கூட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பூஜைக்கு பூர்ண பலன் கிடைக்கும், இல்லைன்னா பலன் கிடைக்காது, பூஜை பண்ணுறதே வேஸ்ட் அப்படிங்கிறார். உடனே ராமன் யோசிக்கிறார், என்னடா அது, சீதையை கூட்டிகிட்டு வரதுக்கு தான் இந்த போர், அதுக்கு தான் இந்த பால் அமைக்கிறோம், இப்போ போய் தம்பதி சமயத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு உடனே அவர் உடனே ராவணங்கிட்ட விட்டுறார். இந்த பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும், அதுக்கு நீ வழி பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். ராவணன் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு சொல்கிறார், இது போல் நான் சீதையை கூட்டிகிட்டு வரேன், சீதையை கூட்டிகிட்டு இந்த பூஜை நடக்கிற சமயத்தில் உன் பக்கத்தில் உட்கார வைக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ சீதை கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பூஜை முடிஞ்சோடனே நான் மறுபடியும் சீதையை கூட்டு போயிடுவேன் அப்படிங்கிறார். ராவணன் சரி இது ஒத்துக்கிறார். ராவணன் சரி இது ஓகே, நீ சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு. ராவணன் உடனே சீதையை கொண்டு வரார். பூஜை நடக்கிறது, அமோகமாக பூஜை நடக்கிறது. பூஜை நடந்து முடிஞ்சோடனே மறுபடியும் சீதையை கொண்டு போயிடுறார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ராவணனை கூப்பிட்டு, இவ்வாறு நீ பூஜை பண்ணியிருக்க, சிவ பூஜை பண்ணியிருக்க, உனக்கு நான் தட்சணை கொடுக்கணும், தட்சணை கொடுக்கலன்னா இந்த பூஜை பண்ணதுக்கு பலனே இல்லாமல் போயிடும், என்ன தட்சணை வேணும் கேளு அப்படிங்கிறார். உடனே ராவணோட காது பக்கத்தில் ஒருவேளை நான் இந்த போரில் தோற்று என் உயிர் போகக்கூடிய நிலைமை வந்தால் அந்த தருணத்தில் நீ என் முன்னால் நிற்கணும், உன் முன்னால் தான் என் உயிர் போகணும், சரியா அப்படிங்கிறார். ஏன்னா இங்கே பூஜை பண்ணுறதுக்கு வந்தோடனே ராவணன் ராமனை பார்க்குறான். பார்த்த உடனே அவன் மனசில் என்ன பண்ணுறது தெரியுமா, ராமன் கையில் ஒரு சங்கு சக்கரம் இருந்ததுன்னா சாட்சாத் மகாவிஷ்ணு தான், இது அவதார புருஷன் அப்படிங்கிறத அவன் மனசில் பட்டுருது. அதனால தான் இது கேட்குறான், கடைசி நிமிஷத்தில் நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு. ராமரும் ஓகே அப்படின்றார். போர் நடக்கிறது, பாலெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் போர் நடக்கிறது. போரில் ராவணன் தோற்று போயிடுறான். தோற்று போனது மட்டும் இல்லை, இறக்கிற தருவாயில் ராமர் அவர் முன்னாடி நின்று அவர் காட்சி கொடுத்தாராம். இதுதான் இந்த பதிவு சொல்கிறது. அந்த பதிவு படித்த உடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படுது. ஏன்னா இதை நான் கேள்விப்பட்டதில்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது. சரி, இந்த பிராண பிரதிஷ்டை இன்னைக்கு இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு தோணித்து, மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் SL நானு. வணக்கம்.